எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அரசியல் கூகுள் மேப்பே வந்து செங்கோட்டையன் தான். ஒரு கூட்டத்தை வந்து சிதம்பரத்துல முடிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே திருவாரூர் போனோம்னா இந்த சிதம்பரத்துல கூட்டம் முடிக்கிறதுக்குள்ள திருவாரூர்ல அப்படியேப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டுவாரு. திருவாரூர்ல அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அங்கிருந்து அப்படியே திருச்சிக்கு போறாருன்னா திருச்சியில ஒரு மாபெரும் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிடுவாரு. இப்ப அந்த காலகட்டங்களில் செல்போன் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, இன்ஸ்டா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் எங்கிருந்து தான் அந்த களப்பணி ஆற்றுவார்னு தெரியவே தெரியாது. இந்த ரெண்டு பேருடைய குட் புக்கில் நிரந்தர இடம் பிடித்தவர் வந்து செங்கோட்டையன். யாரு? எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய குட் புக்ல. குறிப்பா இன்னொன்னு சொல்லுவாங்க, வந்து அந்த மீட்டிங்ல எம்ஜிஆர் ஆகட்டும், மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களாகட்டும், அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒரு பயணியர் வீடுல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அந்த ஊருங்களில் இருக்கல தங்கும்பொழுது இவர் வெளியே சேர் போட்டு அப்படி உட்காந்துருவாராம் செங்கோட்டையன். அந்த அளவுக்கு கண்ணு முடித்து இரவு பகல் பார்க்காமல் கட்சி பணியாற்றிய ஒரு நபர். குறிப்பாக யார் மீது மண்ணும் கொண்டு எந்த விதத்திலும் ஒரு எதிர்த்தாக்குதல் நடத்தாத ஒருத்தர் வந்து. இன்னைக்கு கூட அந்த இணைப்பு தாவேக்காவுடன் இணைப்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஆளாளுக்கு சர்ற மாதிரியான கேள்வி கேட்குறாங்க. இருங்க நான் ஒவ்வொரு கேள்வியாக பதில் சொல்கிறேன்ட்டு அந்த பக்குவம் இருக்கு இல்லைங்களா, இந்த பக்குவம் தாங்க ரொம்ப முக்கியமான பக்குவம். இதுதான் வேணும். வந்து சேர்ந்தாச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட அவருடைய ஆதரவாளர்கள் 500 பேருடன் முதல் கட்டமாக வந்து தாவேக்காவில் இணைந்துள்ளார்கள். முன்னாள் எம்பி சத்யபாமா அவர்களும் வந்து சேர்ந்திருக்காங்க. அப்புறம் இன்னும் 2-3 பேர்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க. செங்கோட்டையன் சேர்ந்து தான் மிகப்பெரிய விஷயம். அது கூட விஜய் வந்து ஒரு பெரிய ஆதரவு மகிழ்ச்சியும் தெரிவிச்சிருக்காரு. ஒரு சின்ன விஷயமா பேசியிருந்தா கூட வந்து ஒரு 20 வயசுல எம்ஜிஆர் மக்கள் மன்றத்தில் சேர்ந்தவர், படிப்படியாக அரசியலுக்குள்ள வந்தவர். அவருடைய அரசியல் அனுபவம் எப்படியாப்பட்ட அனுபவம், அந்த அனுபவம் எங்களுக்கு வந்து தாவேக்காவுக்கு கிடைச்சிருக்குது. அதை நாங்கள் சரியாக பயன்படுத்திப்போம். ஓகே, அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா செங்கோட்டையன் வந்தது தாவேக்காவிற்கு மிகப்பெரிய லாபம் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. செங்கோட்டையனுக்கு லாபமா இனி ஒரு காலகட்டங்கள்ல தெரியும். ரொம்ப